காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று ராஜ வாழ்க்கையை துறந்து ஞான வாழ்க்கையில் முக்தி அடைந்த துறவி அருள்மிகு பட்டினத்தார் சுவாமிகள். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகின் இல்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லா பிழையும் பொருள் தருவாய் கச்சி ஏகம்பனே என்று சொல்லுகிறார். கல்லாப்பிழை, கல்லுதல் என்றால் என்ன அர்த்தம்? உழவு தொழில்தான் மனித நாகரிகத்தினுடைய அடிப்படை. உழவு தொழிலிருந்து தான் எல்லா தொழிலுமே வந்தது. கல்லுதல் என்றால் தோண்டுதல் என்று அர்த்தம். அறிவு நூல்களிலிருந்து நம்முடைய இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி ஆழமாக தெரியாமல் இருப்பது இறைவனை அனுபவிக்காமல் இருப்பது. கருதாப்பிழை, இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பது. சில பேர் பாருங்க, காலையில எஞ்ச உடனேயே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டே எந்திப்பாங்க. இறைவனுடைய திருநாமத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மகன்களுக்கு மகள்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தையே பெயரா விட்டுருப்பாங்க. இரவு தூங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, எம்பெருமானே, முருகா, சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டே தூங்குவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் இறைவனை பற்றி சிந்தனையிலேயே இருப்பது. கசிந்துருகின் இல்லா பிழையும்ங்கிறாரு பட்டினத்தார். ஒரு பனிக்கட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடுமையா இருக்கும், ஆனா அது உருகுகிற போது அதனுடைய நிலையே மாறிடும். அது மாதிரி கடினமாக இருக்கிற நம்முடைய மனது இறைவனிடத்திலே போகிற போது அப்படியே நீரை போல உருகி அதனுடைய தன்மைக்கு மாறுவதை போல இறைவனுடைய தன்மைக்கு நம்மை மாற்றிவிடும். நினையா பிழையும். அப்படி இறைவனுடைய நினைவிலேயே நாம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் பாருங்க, நம்ம ஊர்ல விரதங்கள்னு ஏற்படுத்தினாங்க. ஒரு மாதத்துல எத்தனை விரதங்கள் வருதுன்னு பாருங்க. எல்லாமே எதற்குனா இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும். ஐந்தெழுத்து மந்திரம் ந ம சி வாய நமச்சிவாய. அந்த 5 எழுத்துக்களும் பஞ்சபூதம்னு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல சொல்றாருங்க. துதியா பிழையும் தொலா பிழையும்ங்கிறார். அப்போ பஞ்சபூதங்கள் அண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்திலும் இருக்கிறது இல்லையா? வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதத்தையும் நாம் துதிக்க வேண்டும், தொழ வேண்டும். அதே இது நம்முடைய உடம்புக்குள்ளும் இருக்கிறது, அதையும் தொழ வேண்டும், துதிக்க வேண்டும். அப்படி 5 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான். பஞ்சபூதத்தின் தன்மையில இருக்கிறார் என்றால் இந்த உலகம் முழுவதும் அவர்தான் இருக்கிறார் என்ற அர்த்தம். அதனால்தான் அவரை துதிக்க வேண்டும், தொழ வேண்டும். எல்லா பிழையும் பொருள் தருவாய். 1-2 பிழைகள் செஞ்சிருக்கலாம், என்னோட எல்லா பிழையுமே செய்திருக்கலாம், இருந்தாலும் எங்களை பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்கிறார். ஏகன் என்றால் ஒருவன் என்ற அர்த்தம்.